மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜன்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜன்மச்சனியில் அப்படியே படுத்திக்கிட்டு இருக்கு. உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்கள், புரட்டாய நட்சத்திரக்காரர்கள் ஒரு வருஷமாக சுத்தமாக நல்லா இல்லை. மனசும் நல்லா இல்லை, உடம்பும் நல்லா இல்லை. 30 வயதுகளுக்கு உட்பட்ட அல்லது 30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் புழுவை போல அனலில் இட்ட புழுன்னு சொல்லுவாங்க. புழுவுக்கு பக்கத்தில் தீயை காட்டினா எப்படி இருக்கும்? அப்படியே புழு துடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. நான் சொல்லுகின்ற பலன் 90% உத்திரட்டாதி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும். ஒரு 10% பேர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க, சந்திரன் குரு சுக்கிர தொடர்புள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பெரிய அளவில் கஷ்டம் இல்லை. அவர்களுக்கு கூட வாழ்க்கைக்கு தேவையானது நடக்கலை. சாப்பாடு துணிமணிலாம் இருக்குது. கல்யாணம் விஷயங்கள், ப்ரொமோஷன் விஷயங்கள், வேலை விஷயங்களில் தடைகள் இருக்கும். இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுங்க. நான் எப்போவுமே மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜன்மச்சனி முடிகிற வரைக்கும் 2 பலனாக சொல்லுவேன். 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பலன், 40 வயதுகளுக்கு மேலே தாண்டியவர்களுக்கு ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக நடக்கும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதே பார்க்காதீங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த குரு பயிற்சியின் மூலமாக சொத்து சேர்க்கை, வீட்டு சேர்க்கை, வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கிறது, பொண்ணுக்கு நல்லா இருக்கிறது, பிள்ளைக்கு நல்லா இருக்கிறது, மாப்பிள்ளை சரியாக அமைகிறது, தொழில் முன்னேற்றமாக இருக்கிறது, வீடு வாங்கிறது, காடு வாங்கிறது, ஹெல்த்து நல்லா இருக்கிறது, நல்ல ஜாம்னு வெளியில் போகும்போது நம்ம மேலே திருஷ்டி படக்கூடிய அளவிற்கு அருமையாக ஒரு நல்ல அமைப்புகள் இந்த நடுத்தர வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே இருக்கும். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இளைய பருவத்தினருக்கு இப்போது, அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் உண்மையிலேயே குரு சனியை பார்த்தாலும் கூட ஜென்மச்சனி அமைப்புகள், கோச்சாரத்தில் ஜென்மச்சனி தான் கூடுதலாக பெரிய அளவில் செய்யும். ஆக அதிலிருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது ஆறுதலான சில விஷயங்கள் நடக்கும். உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க பிரச்சனையிலிருந்து அப்படியே வெளியே வரப்போகிறீங்க. பிரச்சனையிலிருந்து அப்படியே வெளியவும் வந்துடுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யாரையும் நம்பாதீங்க. சில தூண்டில் போடப்படுகின்ற விஷயங்கள் இந்த ஒரு வருஷத்தில் நடக்கும். அதை கூட இதை கூட, அதாவது நீ அரிசி கொண்டு வா, நான் உமியை கொண்டு வரேன், 2 பேரும் ஊன்னு ஊதி சாப்பிட்லான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இளைஞர்கள் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. லவ் எல்லாம் வேண்டாங்க, தேவையே இல்லைங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. லவ் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்றது அப்படியே பார்த்துட்டு, இந்த மனுஷன் எதுக்கு தான் சொன்னாரோ அப்படிங்கிறது தெரியும். இந்த வீடியோ கண்ணில் படாது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யாரும் இந்த வீடியோவை பார்க்க போகிறதில்ல. எல்லாம் நடந்து முடிந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை கண்ணில் படும். ஆயினும் மீனராசிக்காரர்கள் வலிமையானவர்கள், நல்லவர்கள். பெரிய அளவில் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற சில அனுபவ அமைப்புகள் மட்டுமே இந்த குரு பயிற்சி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற ஜென்மச்சனியால் இருக்குமே தவிர, கஷ்டப்படுறபடி கவலைப்படும்படி இல்லாத ஒரு நல்ல குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அனைத்து மீனத்தினருக்கும்.